ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு வந்து நான் நிறைய பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து கம்மியாக எடுத்து டெய்லியும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பல்காக எடுத்து அதை வந்து சேவ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அடிக்கடி எடுத்து அதை பொரித்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி அடிக்கடி எடுத்து நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சதை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய பொட்டேட்டோஸ் எடுத்தது வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு டெய்லியும் நம்ம வந்து பொரித்து சாப்பிட்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன் மெயினாக. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃப்ரீஸ் பண்ணதோடு சேர்த்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு பண்ண போகிறீங்கன்னா வந்து 2-3 தான் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நிறைய பண்ண போகிறதால ஒரு 6-7 எடுத்துக்கிறோம். அது வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோஸ்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் வந்து அடிக்கடி இதை கடையில் தான் வாங்குவேன். அடிக்கடி வாங்குறதால எங்கள் வீட்டில் வந்து நீயே ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னதால் நான் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைமே நல்லா வந்துச்சு. நல்லா வந்ததால் தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையிலேயே இனிமேட்டு வாங்க மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கே நல்லா வருது. ஸோ இப்போ நான் வீடியோவில் கட்டுற மாதிரி பொட்டேட்டோ ஒன்று எடுத்து 4 பக்கமும் இந்த சைடில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கிறத தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி பொரியலுக்காக அது அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த பொட்டேட்டோவை கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நீட்டாக எப்படி கட் பண்ணுறதுன்னு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கையில் கட் பண்ணுறவங்க வந்து நீட்டாக எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சதால இதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேஸ்ட்டான பொட்டேட்டோலாம் நான் எடுத்து போடாமல் அதை நான் டின்னருக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க, கீழெல்லாம் போட்டுறாதீங்க. ஸோ எடுத்து வச்சு நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கையில் வந்து எப்படி வந்து நம்ம நீளமாக கட் பண்ணலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் நிறைய பண்ண போகிறதால என்னால் வந்து கையிலே எல்லாத்தையும் கட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், கட்டர் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து டக்குன்னு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேயும் வந்து அதே மாதிரி தான் வருது. உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கையில் நான் கட் பண்ண மாதிரி நீங்களும் கொஞ்சம் பேருக்கு செய்கிறதா இருந்தால் அதுலேயே செஞ்சுக்கலாம். ஸோ நான் இது கட்டரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வர மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கூலான வாட்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறோம். அது வந்து எவ்வளோ நேரம் நம்ம போடுறோன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து அதிலே சோக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த பொட்டேட்டோஸில் இருக்க அந்த ஒயிட்டாக வரும் பார்த்திங்களா, தண்ணியில் தங்கோல அதெலாம் வந்து அடியில் வந்து இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி சோக் பண்ணிக்கிறோம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வெளியில் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர், ரொம்ப கொதிக்க வேண்டாம், மீடியமாக வார்ம் வாட்டர் இருந்தாலே போதும். ஸோ அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த கூல் வாட்டர்லேருந்து இப்போ வந்து ஹாட் வாட்டர் மாற்றிக்கோங்க. ஹாட் வாட்டருக்கு மாற்றி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து அதை சோக் பண்ணும்போதே நம்ம வந்து எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபில்டரில் மாற்றி அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ட்ரை ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நியூஸ் பேப்பர் எடுத்து தனித்தனியாக போட்டு அந்த நியூஸ் பேப்பர்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ண எடுத்த உடனே இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி சுத்தமாக அதில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லா வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நான் உடனே ரெடி பண்ணுறதால என்கிட்ட ஒரு சின்ன ஃபேன் இருந்துச்சு, அதையும் கூட நான் வச்சு அதை நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதிலே வந்து மீடியம் ஃப்ளேமில் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இதை பொரிச்சிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் பொரிக்கிறத தான் நம்ம வந்து தனியாக எடுத்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 3 மினிட்ஸ் வந்து டைமிங் வச்சுக்கோங்க அது பொரிக்கிறதுக்கு, ஃபஸ்ட் டைம் பொரிக்கிறது. ஸோ செகண்ட் டைம் பொரிக்கிறது வந்து அதே வந்து நம்ம செகண்ட் டைம் போடுவோம். அதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கரெக்டாக வரும். ஸோ அதை வந்து செகண்ட் டைம் பொரிக்கும்போது போட்டுட்டு விட்டுருங்க. அது நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அது உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ அப்படியே ஒரு வாட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து இதே தான் வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணுவீங்க, கடையிலே வாங்க மாட்டீங்க. ஸோ ஜிப்லாக் கவர் வச்சு நான் ஃபஸ்ட் டைம் பொரிச்சோம்ல ஒரு 3 மினிட்ஸ் அதை மட்டும் எடுத்து சேவ் பண்ணி ஜிப்லாக் கவரில் போட்டு இப்போ ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், அது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட் டைம் பொரிக்கிறது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நிறைய வேலை இருக்கும். எல்லாத்தையும் வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சு காய வச்சு இதில் போட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கனாலே நமக்கு வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டைம் வேணும்னா ஃப்ரீஸ் பண்ணதை எடுத்து ஒரு வாட்டி நார்மலாக பொரிச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடச்சிரும்.
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபிட்னஸ்க்காக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து என்னென்ன நம்மளால் கற்றுத்தர முடியுமோ எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம் புதுசாக. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, இதை எடுத்து நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.